அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போடோமாஸ். அதாவது போடோமாஸ் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா பிட் மாஸ் ஆயிடுச்சு. நம்ம முன்னோர்கள் மேக்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பெருக்கல் வகுத்தல் ஸ்கொயரு கியூபு அடைப்புக்குறி இப்படியெல்லாம் வந்தால் என்ன மெத்தடில் மேக்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மெத்தடுக்கு பேர் தான் பிட் மாஸ். பீனா ப்ராக்கெட், ஐனா இண்டீசஸ். ப்ராக்கெட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்படி இருக்கும், கணம் போடுற மாதிரி இருக்கும், பெரிய ப்ராக்கெட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராக்கெட். ஐனா இண்டீசஸ்னா அடுக்குக்குறி. பவரில் ஸ்கொயர் வரும், கியூப் வரும், மேலே பார். மேக்சிமம் புத்தகத்தில் இதுதான் இருக்குது. மேலே கோடு போட்டால் என்ன அர்த்தம்? அடுக்குக்குறின்னு அர்த்தம். டினா டிவிஷன், வகுத்தல். எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். பழைய புத்தகத்தில், இதுக்கு முன்னாடி புத்தகத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொன்னாங்க. இது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஆனா அடைப்புக்குறி, வானா வகுத்தல், பேனா பெருக்கல், கூனா கூட்டல், கானா கழித்தல். இது பழைய புத்தகப்படி. எதுக்கு சார் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டரில் தான் எல்லாமே செய்யணும். ஃபர்ஸ்ட்டு அடைப்புக்குறி பார்க்கணும், அடுத்தது அடுக்குக்குறி பார்க்கணும், அடுத்தது வகுக்கணும், அடுத்தது பெருக்கணும், அடுத்தது கூட்டணும், கடைசியாக தான் கழிக்கணும். சரி வாங்க சம்மு போவோம். பாருங்க, 9 + 5 பெருக்கல் 2ஐ சுருக்குக இல்லை இதனோட மதிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், 2 சிம்பிள் வந்திருக்குது. என்னென்ன குறி வந்திருக்குது? கூட்டல் வந்திருக்குது, பெருக்கல் வந்திருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணும். எதையும் பெருக்கணும்? ஃபஸ்ட்டு 5ஐயும் 2ஐயும் பெருக்கணும். 5ஐயும் 2ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 2 10, 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19. ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், இதில் கூட்டல் குறியும் இருக்குது, பெருக்கல் குறியும் இருக்குது, வகுத்தல் குறியும் இருக்குது, மைனஸ் குறியும் இருக்குது. இது 2ங்க, 21ல் 2. 24 கூட்டல் 2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வகுக்கணும். 8ஐயும் 2ஐயும் வகுத்தா என்னது? 8ஐ 2ஆல் வகுத்தா 4, -1. இப்போ வகுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? பெருக்கணும். 24, 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ? 8, -1. 24 கூட 8 கூட்டினா எவ்வளோ? 32. 32 -1, ஆன்சர் 31. பேசிக்காக இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப பேசிக். அடுத்தது பாருங்கள், ப்ராக்கெட்லாம் கொடுத்து இதனோட மதிப்பு கேட்குறாங்க. 12 -3 -6 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டு, அதை ஃபஸ்ட்டு நான் செய்கிறேன். 5ல் 1 போச்சுன்னா 4. 12 -3. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. 12 -1. 3ல் 2 போச்சுன்னா 1 -1. அப்போ ஆன்சர் 11. அடுத்தது வாங்க, அடுத்த சம் பார்ப்போம். இவ்வளோ ஈஸியாக முடிச்சிச்சு பார்த்தீங்களா? 24 வகுத்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 8, 3 2 6. 24 வகுத்தல் 8ல் 6 போச்சுன்னா 2, ப்ராக்கெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 24 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளோங்க? 12. இங்கே பாருங்கள், இந்த சம்மு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்படியே நான் மாற்றி போடுறேன். அப்படியே ஸ்டெப் போடாமல் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. 5 10 5ஆல் வகுத்தா 2. இந்த ப்ராக்கெட் 6ஐயும் 3ஐயும் பெருக்குனா 18. இந்த சின்ன ப்ராக்கெட்லாம் முடிஞ்சிடுச்சு, பெரிய ப்ராக்கெட் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், 8 2 16 கூட்டல் 20 கூட்டல் பெரிய ப்ராக்கெட் இருக்குது. 20 கூட்டல் 16. 18ல் 2 போயிடுச்சுன்னா 16. 20 கூட்டல்
32. 20யும் 32யும் கூட்டினா எவ்வளோங்க? 52. இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. புத்தகத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு. இங்கே பாருங்கள் அடுத்தது. 100 கூட்டல் 8 வகுத்தல் 2. நம்ம கற்றுக்கிட்டோம் ஓரளவு. இப்போ அப்படியே போடுறோம் பாருங்க. 100 8 2ஆல் வகுத்தா 4. 6 மைனஸ் 6ல் 2ஆல் வகுத்தா 3. 100 கூட்டல் 4 கூட்டல் 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு பாருங்கள், 107. சாதாரணங்க, ரொம்ப எளிமையானதுங்க. சரிங்க பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு இந்த பாக்ஸில் என்ன வரும், எக்ஸோட மதிப்பு, அதாவது இந்த பாக்ஸில் என்ன வரும்னா கூட்டல் வருமா, கழித்தல் வருமா, பெருக்கல் வருமா, வகுத்தல் வருமானு கேட்குறாங்க. சரி வாங்க நம்ம எப்படி போடுவோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 2 பாக்ஸ் 6 மைனஸ் 12. இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? வகுத்தல் 6 சமம் 10. 2 இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோம். மைனஸ் வகுக்கணும் தானே. 12 6ஆல் வகுத்தா என்னது? 2. இந்த பக்கம் சமம் 10. இந்த பக்கம் மைனஸ்க்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆகிடுமா? 10 கூட 2 கூட்டினா என்னது? 10 + 2 12. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இது 2யும் 6யும் என்ன பண்ணால் 12 வரும்? பெருக்கணும். அப்போ அந்த பாக்ஸ்குள்ளே என்ன வரும்? பெருக்கல். முடிஞ்சிச்சுங்க. இது எளிமையாக இருக்குது. இதிலே கடினமாக இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் பின்னத்தை எப்படி சாதாரணமாக கூட்டுறது, கழிக்கிறது, எது பெருசு அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.